கண்ணாடி போட்டிருக்கீங்களே, நல்லா உத்து பாருங்க. ஆமாண்டா, ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்க. வெரி குட், வெரி குட். பிட் அடிச்சு மார்க் வாங்கிட்டு ரீல் சுத்துறானோ இருக்கும். தாத்தா, இன்னைக்கு அப்பா என்ன ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வரதுக்கு வரல, அதனாலதான் இவங்களே என்ன டிராப் பண்றேன்னு சொன்னாங்க. சரி வாங்கன்னு சொல்லிட்டு இவங்க என்ன ஸ்கூட்டர்லயே கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஸ்கூட்டர்ல போறது சூப்பரா இருக்கு தாத்தா. பரவாயில்லையே, கிளாஸ் டெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்க. வேற லெவல்டா. உண்மையிலேயே நீ கவின் தானா வேற யாராவது தானே சந்தேகமா இருக்குடா. சார், எல்லா குழந்தைங்களுமே டேலண்டடான குழந்தைங்க தான் சார். அவங்க எந்த மாதிரி படிச்சு அதை புரிஞ்சுக்கிறாங்கன்றது தான் விஷயமே. படிப்பு ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டா பயம் தான் வரும். பயம் வந்தா பதட்டம் வரும். படிச்சதை நாம மறந்துடுவோம். அதையே நம்ம ஜாலியா எடுத்துக்கிட்டு சீரியஸ்னஸ்ல கவனம் செதறாம இருந்து ஜாலியா படிச்சோம்னா கண்டிப்பா படிப்பு மண்டையில ஏறும். கரெக்ட். ஆமா, கவினோட பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சது, சொல்லி கொடுத்தேன். கவின் படிச்சு எழுதியிருக்கான், அதான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்கான். இனிமே அவனோட ஸ்டைல் இதுதான் வச்சுக்கலாம் இல்ல கவின்? இன்னைக்கு நிறைய குழந்தைங்க இப்படிதான் சார் படிக்கிறாங்க, நல்ல மார்க் வாங்குறாங்க. ஆமா, கவின் உங்களை ஹனி ஹனின்னு கூப்பிடுறா, அது என்ன உங்க செல்ல பேரா? அதை ஏம்மா கேக்குற? என் பேரு தேனாண்டாள். தேனாண்டாள்னு சொல்லி கூப்பிடுறதுக்கு ரொம்ப வாய் வலிக்குதுன்னு தேனுன்னு வச்சான். அப்புறம் தேனுங்கிறது தமிழ்ல இருக்குன்னு நான் இங்கிலீஷ்ல ஹனின்னு கூப்பிடுறேன்னு அவனுக்கு தோதா என் பேரை மாத்தி வச்சுக்கிட்டான். நிறைய பேரு அது உங்க வீட்டு நாயான்னு கேக்குறாங்க. நிலாவோட அம்மாவும் அப்படிதான் நினைச்சாங்க. சாரி, தெரியாம அப்படி. அட, நீ என்னம்மா இதுக்கெல்லாம் போய் சாரி கேக்குற? என் ஹனி ரொம்ப ஸ்வீட், ஓல்டு தாய் கிழவி. தாய் கிழவியா? அடி. அம்மா என்னம்மா வந்தவங்களை சாப்பிட்டியா கொண்டையான்னு கேட்காம வளவளன்னு பேசிட்டு இருக்க? என்னம்மா, என்ன சாப்பிட்ற? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், பரவாயில்ல சார், இருக்கட்டும். சும்மா கவினை டிராப் பண்ணிட்டு அப்படியே வீட்டுல எல்லாரையும் பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். ஆட என்னம்மா, நம்ம வீடு வரைக்கும் வந்துட்டு சாப்பிடாம போனா எப்படி? நீங்க சாப்பிட்டு தான் போறீங்க. அடகா கணக்கா. ஏய், ஏண்டா, நான் தான் கூப்பிட்டு இருக்கேன்ல, அது என்ன கணக்கான்னு காக்கா மாதிரி கத்துற? சும்மா கனகா, சொல்லுங்க. வந்தவங்களுக்கு குடிக்கிறதுக்கு பதிலா ஏதாவது கொடு. அப்புறம் அவங்க டிஃபன் சாப்பிட்டு தான் போறாங்க, அதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணு. சரிங்க சார். சார் சார், குடிக்க தண்ணி மட்டும் கொடுக்க சொல்லுங்க. டிஃபன்லாம் ஒன்றும் வேண்டாம் சார், நாங்க வீட்லயே போய் சாப்பிட்டுக்கிறோம். வாய்ப்பே இல்ல. என் பேரை ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினதுக்கு காரணமே நீங்க தான். உங்களை அப்படியே வெறும் வயிறோட அனுப்பிச்சிருவோமா? நீங்க நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு தான் போகணும். ஐயோ இல்ல. ஆமா, நிலா ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினான்னு சொல்லி நாங்க வீட்டுக்கு கூப்பிட்டு ட்ரீட் வச்சோம்ல, அதே மாதிரி நான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினதுக்கு நீங்க தான் காரணம். அதனால உங்களுக்கு இன்னைக்கு ட்ரீட் கன்ஃபார்ம். நிலா குட்டி, என்ன மாதிரியான டிஃபன் வேணும்னு சொல்லு, உடனே பண்ண சொல்றாங்கள. உங்களுக்கு என்ன தோணுதோ செய்யுங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அங்கிள். சும்மா பசிக்குதுமா. சும்மாவே இருக்க மாட்டியா? கனகா, குழந்தைக்கு பசிக்குது, உடனே சாப்பிடுற மாதிரி ஏதாவது பண்ணி கொடு. சரிங்க. நிலா குட்டி, இட்லி தோசை ஓகேவா? இட்லி தோசை எதுவாக இருந்தாலும் ஓகே. ஓகேடா.